ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் தான் காய வைக்கணும். அதுக்கு தேவையான பொருள் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 10 பல் பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா. இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாயும் தட்டி வச்சுருந்த பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுந்து வரணும். இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, நான் வீடியோ எடுக்காமையே எல்லாத்தையும் வறுத்துட்டேன். ஸோ அதனால் மறுபடியும் உங்களுக்காக நான் வறுத்து காட்டுறேன். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த தனியா அதையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுந்து வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே வாணலில் நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணி வறுக்க போகிறோம். கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சுகரை கண்ட்ரோல் படுத்தும், அல்சர், செரிமான பிரச்சனை, கண் பார்வை, ஏர்ஃபால் இருக்கவங்க, இப்படி எல்லாத்துக்கும் இது கருவேப்பிலை ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போல்லாம் நம்ம தாளிக்கு மட்டும் தான் இதை யூஸ் பண்ணுறோம். அப்படியே தாளித்தாலும் அதை எடுத்து போட்டு தான் சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வறுக்குறீங்களோ அப்போ தான் பொடி நல்லா கிடைக்கும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுந்து வரணும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் இருக்கிற இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையும் அதே மாதிரி வறுத்துக்கிறேன். ஸோ நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுந்துச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நான் தேவையான அளவு கல்லுப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் நம்ம வறுத்து வச்சுருந்த கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நைஸாக அரைக்கக்கூடாது, லைட்டாக குறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷை சாப்பிட்டு எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஓகே ஃபேமிலிஸ், அடுத்த ஒரு vlogல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.